காதல். மேரேஜோட போட்டோஸ்லாம் அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு இதுல பிடிச்ச சூர்யா தம்பிக்கு இந்த கவரை டிராவல்ஸ்ல இருந்து வந்து கொடுத்துட்டு போனோம். அப்படியா? எங்க கொடுங்க. இந்தாங்க. ரஞ்சித், சூர்யா எங்க? அவன் ரூம்ல தான் இருப்பான். கணக்கு புள்ள, சூர்யாவை வர சொல்லுங்க. சரிங்கம்மா. என்ன விஷயமா? இத பாரு. எதுக்கு புக் பண்ணான்னு தெரியலையேம்மா. உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? இல்ல, என்கிட்ட எதுவுமே அவன் சொல்லல. கூப்பிட்டீங்களா? எல்லா விஷயத்தையும் நீயே முடிவு பண்ணலாம் நினைச்சிட்டியா சூர்யா? அப்புறம் பெரியவங்க நாங்க எதுக்கு இருக்கோம்? அப்படி என்னமா பண்ணிட்ட? சூர்யா, உனக்கு ஹோட்டல்ல இருந்து ஹனிமூன் பேக்கேஜ்க்கு டிக்கெட் வந்திருக்கு. நீ ஏதாவது பிளான் பண்ணியான்னு அம்மா கேக்குறாங்க. நான் ஒன்னும் அப்படி ஸ்பெஷலா ஏற்பாடு பண்ணலையே. ஓ, இதுவா? எங்க ஆபீசர்ஸ் கிளப் சார்பா வேலண்டைன்ஸ் டே ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க. அதுக்கு நானும் கையிலும் போயிருந்தோம். அங்க நடந்த போட்டி எல்லாத்துலயும் நாங்க தான் ஜெயிச்சோம். அதுக்காக அவங்க ஏதோ கிஃப்ட் ஹனிமூன் பேக்கேஜ்னு அனுப்பியிருக்காங்க. மத்தபடி நான் எதுவும் பண்ணலமா. நம்ம ஜமீன் வழக்கப்படி இந்த வீட்ல ஒரு கல்யாணம் நடந்தா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் மற்ற சம்பிரதாயம் எல்லாம் பண்ணுவோம். இது என்னடா புது ட்விஸ்டா இருக்கு? நாமளும் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம், ஆனா இப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலையே. சரி, நம்ம வீட்டு தாய் கிழவி ஏதோ கேம் பிளான் பண்ணிடுச்சு. நம்ம வேடிக்கை மட்டும் பார்ப்போம். இத பார், உன்னோட ஹனிமூன் ட்ரிப் எல்லாத்தையும் அப்புறமா வச்சுக்கணும். அது வரைக்கும் கையல் தனியா தான் இருக்கணும். புரியுதா? அதனால்தான் இது எல்லாத்தையும் நான் முடிக்கிற வரைக்கும் கையல் தன ரூம்ல இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். தம்பி சூர்யா, உன்னோட எந்த ரியாக்ஷனும் இப்ப ஒர்க் அவுட் ஆகாது. உங்க அம்மா இப்ப ஆடுறது ஒரு வித்தியாசமான கேம். அதை புரிஞ்சுக்க உன்னால சத்தியமா முடியாது. பட் ஐ எம் வெரி ஹாப்பி. என்னோட எதிரியை தோக்கடிக்க போறாங்க, அது எனக்கு போதும். இங்க பார், நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்திலேயாவது பெத்தவ ஏன் பேச்சையும் குடும்ப வழக்கத்தையும் மதிச்சு நடக்க பாரு. இந்த டிக்கெட்டை கிழிச்சு குப்பையில போட்டுட்டு போய் அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாரு. நான் கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாரு. என் பொண்ணு சந்தோஷத்தை கெடுத்தவ கடைசி வரைக்கும் சந்தோஷமாவே இருக்க முடியாது. கொலகார கூட்டத்துல இருக்கிற மாதிரியே இருக்க. ஊம கனவு கண்டா வெளியில சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. நானும் என் மனசுல படுறத வெளியே சத்தமா சொல்ல முடியாம இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். என் தகுதிக்கும் என் வசதிக்கெல்லாம் கொடுக்கிற அளவுக்கு உன்கிட்ட எதுவும் இல்லை. நீ இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற வேலைக்காரி தான். வாங்க.
என்ன தேனு, வீட்டுக்கு மருமக வந்திருக்கா, நீ என்ன ஏதுன்னு கேட்காம என்ன பண்ணிட்டு இருக்க? இது உங்களோட இடம். நாங்களாம் சும்மா இங்க விருந்துக்கு தான் வந்திருக்கோம். நீங்க வாங்க 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 வாங்க. அட, என்ன வேணும்னு கேட்காம நான் பாட்டு கூப்பிட்டு இருக்கேன் பாரு. நீயாவது ஞாபகப்படுத்த கூடாதா தேனு? என்ன வேணும் உங்களுக்கு? தண்ணி. ஆமாமா, பின்ன தாகம் எடுக்காதா என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்குவீங்களா, அப்புறம் ஓடி போற மாதிரி ஓடி போவீங்களா, அப்புறம் என் அப்பன் செத்து போயிடுவான், எங்க ஆத்தா செத்து போயிடுவான்னு வந்து தாலி கட்டிப்பீங்களா? அதுக்கு எவ்வளவு உழைப்பு உழைச்சிருப்பீங்க. தாகம் எடுக்கதானே செய்யும். ஆனா உங்க தாகத்துக்கு நீங்க தான் தண்ணி புடிச்சு குடிக்கணும். யாரும் இங்க ஊட்டி விட மாட்டாங்க, புரியுதா? போய் குடிச்சிட்டு போடி, ஓடுகாலி கூட பிறந்தவளே. ஏண்டி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சூரிய மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு எங்க ஜமீன் வீட்டுக்குள்ளேயே வருவ? உன் முகத்தை கண்ணாடியில பாத்திருக்கியா? நீ என் கால் தூசு கூட சமம் கிடையாது. அழகுலயும் சரி, படிப்புலயும் சரி. சூர்யா மாமாவுக்கு நான் தான் எப்பவும் பொருத்தமா இருப்பேன். இந்த வீட்டுக்கு வந்துட்டல்ல, நீ எத்தனை நாளைக்கு இங்க இருக்கன்னு நான் பாக்குறேன். இனி என் கண்ணு முன்னாடி நிக்காத, தொலைச்சு போடுவேன். ஏய், கிச்சன்ல என்ன கேட்காம யாரையாவது உள்ள விட்ட உன்னை நான் தொலைச்சிருவேன் பாத்துக்கோ. கண்டதுங்கெல்லாம் உள்ள வருது. ரொம்ப யோசிக்காத, நான் சொல்றத மட்டும் செய். நீ வா தேனு. இந்த வீட்டுக்கு வந்துட்டல்ல, நீ எத்தனை நாளைக்கு இங்க இருக்கன்னு நான் பாக்குறேன். நீ எப்படி இந்த ஜமீன் வீட்ல என்ன மீறி இருக்க போறேன்னு பாக்குறேன். ஹலோ அம்மா. ஹலோ அம்மா, என்னாச்சுமா? நல்லா இருக்கியா கையல்? இருக்கேம்மா. மாப்பிள்ளை எங்க கையல்? நான் ரூம்ல இருக்கேம்மா, அவர் வெளியே இருக்காரு. மத்தவங்க எல்லாம் வந்திருக்கவங்கள கவனிச்சிட்டு இருக்காங்க. கூடவே இருந்து எதையும் சொல்லி கொடுக்க முடியாத நிலைமை ஆயிடுச்சு கையல். அதனால நீதான் இப்ப நிலைமைய சமாளிச்சுக்க கத்துக்கணும். இது வரைக்கும் நீ இருந்த வாழ்க்கை வேற. ஆனா கல்யாணம் முடிஞ்சு இப்ப நீ ஒருத்தருக்கு மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு போயிருக்க. எல்லாமே புதுசா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி நீதான் வேகமா உன்னை மாத்திக்கணும். காலையில சீக்கிரமா எழுந்திருக்க பழகிக்கோ கையல். இல்ல அலாரம் வச்சுக்கோ.
இல்லனா காலையில நானே ஃபோன் பண்ணி எழுப்பி விடவா? இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ இல்லாதது எனக்கு ஒரு கை உடைஞ்ச மாதிரி இருக்குமா? வீடே வெறிச்சோடி போன மாதிரி இருக்கு கையல். நீங்க அழாதீங்கம்மா, எனக்கு அழகு வருது. நான் வேணா வந்துடவா? எனக்கு இங்க இருக்க பயமா இருக்குமா. இங்க யாரையுமே பிடிக்கவே இல்ல. நிறைய பேர் இருந்தாலும் நான் தனியா இருக்க மாதிரியே இருக்குமா. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா இப்பவே நான் கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துருவேம்மா. என்ன பேச்சு பேசுற கையல்? இதுக்காகவா அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டாரு? இத பார், இப்ப நீ அப்படி பண்ணுனா எல்லாருக்கும் அசிங்கமாயிடுமா? நல்லதோ கெட்டதோ இனிமே அதுதான் உன்னோட வாழ்க்கை. நீ அங்கதான் வாழ்ந்தாகணும். என்னடா அம்மா இப்படி சொல்றேனே நீ நினைக்காத. இதுதான் யதார்த்தம். பொண்ணா பிறந்த எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை கல்யாணம் ஆன புதுசுல வந்துதான் தீரும். அத சமாளிச்சு தாண்டிட்டா அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி ஆயிடும். சரி, உங்க அப்பா வர சத்தம் கேக்குது. நான் அப்புறம் பேசுறேன். கையல், எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட எப்ப வேணாலும் போன் பண்ணி பேசுடா. இத பார், ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இனிமே அதுதான் உன்னோட வீடு. நான் அப்புறமா பேசுறேன். முழுசா எதையுமே கத்துக்காத பிள்ளைய இப்படி கொண்டு போய் ஒரு தங்க கூண்டுன்னு தெரிஞ்சும் அடைச்சு வச்சுட்டாரு. அவ என்ன பண்ண போறா? எத்தனைய சமாளிக்க போறா? வயசு பிரச்சனை வேற அவ முன்னாடி வந்து நிக்குது. ஆத்தா, நீதான் என் புள்ள கூடவே இருந்து அவளை வழி நடத்தணும். என் சூழ்நிலை உங்களுக்கு நல்லா புரிஞ்சும் பதில் பேச முடியாம வெட்டி சமாதானம் பேசி போனை வச்சிட்டீங்க. இந்த நிமிஷம் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரியுதுமா. இனி நான் சந்திக்க போற போராட்டத்தை நானா தான் சந்திச்சாகணும். எனக்கு அறிவுரை சொல்ல ஆள் வருவாங்க, ஆனா அரவணைக்க எனக்கு யார் இருக்கா? கயல், என்ன கயல், ஏதாவது பிரச்சனையா? புதுசா ஒரு இடத்துக்கு வந்ததுல இருந்து அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருந்தா யாருக்கா இருந்தாலும் ஒரு சங்கடம் வரதான் செய்யும். நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன். யார் எது சொன்னாலும் எனக்காக பொறுத்துக்கோ. கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். சரி. அம்மா, தனம்மா எங்க? வந்திருக்க சொந்தக்காரங்களை பார்க்க போயிருக்காங்க. ஓ, அப்ப நீ வந்ததுல இருந்து தனியா தான் இருக்கியா? உனக்கு ரொம்ப போர் அடிக்குதோ? ஏதோ குலதெய்வம் கோயில போய் சாங்கியம் பண்ணுமா, அது வரைக்கும் தான் இந்த பிரிவு. அதுக்கப்புறம் நீ நம்ம ரூமுக்கே வந்துடலாம். நான் என் ரூமு தான் நம்ம ரூம்னு சொல்றேன். நேற்று வரைக்கும் அது என் ரூம் தான். இப்ப நீ வந்ததுல இருந்து அது நம்ம ரூம் தானே, அதான் சொன்னேன். நம்ம ரூம போய் பார்த்துட்டு வந்துடலாமா? அத்தை ஏதாவது சொல்ல போறாங்க? வா, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வா. இதான் இப்போ வரைக்கும் என் ரூம். ஆனா இனிமே இது நம்ம ரூம். நல்லா இருக்கா?
ஆடி கும்மாளம் போடுது அடியம்மாடி உன்னோடதான் நீ பேச பேச நானும் தான் அல்லாடி போறேனே ஓ பார்வை பார்த்து காத்துல தள்ளாடி போறேனே அடி ஒன்னால நான் வெள்ளாமதான் நல்லாகி போறேனே. நீங்களும் டிராயிங் எல்லாம் பண்ணுவீங்களா? உன் அளவுக்கு நான் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. காந்தியை ரொம்ப பிடிக்கும், அதனால ஒரு சின்ன அட்டெம்ப்ட், அவ்வளவுதான். எனக்கு டிராயிங் வரும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு வரைய வரும்ன்றதும் தெரியும், போலீஸ் படம் வரையறதுன்னா அதை விட உனக்கு பிடிக்கும்ன்றதும் தெரியும். அதே மாதிரி சினிமா பார்க்கறதுனாலும் உனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியும். அதான் எப்படி தெரியும்? இப்பதான் நான் முதல்ல பார்த்த கையல் கொஞ்சம் தெரியுறா. இவ தெரியணுன்றதுக்காகவே இனிமே இந்த மாதிரி நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்கணும் போல இருக்க. கொடுத்துட்டா போச்சு. ஆச்சரியமா தான் இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. சரி, ஆமா, எல்லாமே காந்தி படமா வரைஞ்சிருக்கீங்களே, காந்தினா அவ்வளவு பிடிக்குமா? சின்ன வயசுல ஒரு முறை ஒரு பேச்சு போட்டிக்காக காந்தியோட சத்திய சோதனையை படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த புக்கு தான் என்னோட ஃபேவரட். எப்பெல்லாம் என் மனசு சோர்ந்து போயிருக்கோ அப்பெல்லாம் அதை எடுத்து படிக்கிறது என்னோட வழக்கம். அப்படி என்ன அந்த புக்ல ஸ்பெஷல்? உண்மை. அப்படி என்ன அந்த புக்ல ஸ்பெஷல்? உண்மை. அதுல இருக்கிற உண்மை மட்டுமே பேசணுன்ற அந்த கருத்து என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அதை படிச்சதுல இருந்து நானும் போய் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதால பல பிரச்சனைகள் வரும், ஆனா உண்மையை மட்டும் பேசுறதுனால கிடைக்கிற சந்தோஷம் நமக்கு வர சோதனையை விட சுகமா இருக்கும். எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிச்ச தலைவர்னா அது இவர்தான். எப்பவும் சத்தியம் உண்மைன்னு வாழ்ந்தவர். நானும் அப்படிதான். எனக்கு பொய் சொல்றது பிடிக்காது. நீயும் அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் உன் மனசு சுத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் இனிமே எந்த காரியத்துக்கும் பொய் சொல்லக்கூடாது. இது வரைக்கும் நீ எப்படி இருந்தியோ எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இன்னைக்கு நம்ம கல்யாணமான முதல் நாள். இன்னையில இருந்து நம்ம வாழ்நாள் முழுக்க நீ என்கிட்ட போய் சொல்லவே கூடாது. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீ போய் மட்டும் சொல்லக்கூடாது. எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் பொய் சொல்றது மட்டும்தான். கயல், ரூம்ல காணோம்னு உன்னை தேடிட்டு இருந்தா நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? சரி வா, நம்ம ரூமுக்கு போலாமா? குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் இந்த கண்டிஷன் எல்லாம் இருக்கதான் செய்யும் சூர்யா, புரிஞ்சுக்கோ. கயலுக்கு எல்லா விஷயத்தையும் உட்காரு கயல். என்ன கயல், வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து தனியாவே இருந்து போர் அடிச்சிருச்சா? அப்பா, உனக்காக நான் ஒன்னு கொண்டு வந்திருக்கேன்டா. இந்த சாமி, இது பிரிச்சு பாரு சாமி. பிறந்த தேதி செப்டம்பர் 18, 2003 இல்லை. இன்னிலிருந்து மிஸ்ஸஸ் கயல் சூரியகுமாருடைய பிறந்த தேதி செப்டம்பர் 18, 2002. ஏ சாமி, இதை மறுபடியும் சொல்லு தாயி. அப்பாவுடைய ஆசைக்காவது சொல்லுமா? செப்டம்பர் 18,
2002 செப்டம்பர் 18 2002. எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் பொய் சொல்றது மட்டும்தான்.